ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் பெற நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, அப்பா உன்னத பலியாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக. நம்முடைய ஆவி ஆத்ம சரத்தை முழுவதுமாய் உன்னத பலியாக நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்திலே நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாவை திறந்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா, ஆண்டவரை துதிப்போமா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக தேவனை நோக்கி பார்த்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மேல பாசம் வைத்து, நம்ம மேல அன்பு வைத்து, அவருடைய ஒரே பேரான குமாரனா இயேசுவை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே, ஒவ்வொரு பாடுகளும் எனக்காக நீர் துக்கம் நிறைந்தவராய் காணப்பட்டீரே, என் பாடுகள் யாவையும் சுமந்தீரே. இந்த வேளையில் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம்பா. என் பாடுகளை சுமந்தவரே, என் துக்கங்களை ஏற்றுக்கொண்ட தெய்வமே, இந்த வேளையில் உம்முடைய பாதத்திலே என்னுடைய துக்கங்களை, என்னுடைய பாடுகளை முழுவதுமாய் இறக்கி வைக்கிறோம்பா. இன்னைக்கு உம்முடைய காருண்யம், இன்னைக்கு உம்முடைய இரக்கம் என் மத்தியில ஒரு விசை வெளிப்படட்டும், என் குடும்பத்தில் ஒரு விசை வெளிப்படட்டும், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விசை வெளிப்படட்டும். உன்னத தேவனை நோக்கி பார்த்து எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஆமீன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாம் உயர்த்த ஆமீன். பரலோக தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் இந்த நாள் ஆட்கொண்டு நடத்து. ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆமென். ஆண்டவரே, இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் வெண்மையான பஞ்சாய் மாற்றுவேன் என்று சொன்னீரே. எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் உடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, எங்களை சுத்தமானாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாளில் சுத்திகரிக்க
சுத்திகரிக்கப்படட்டும். உடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவப்படட்டும். ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில் பரிசுத்தம் உண்டாகும்படியாக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய நீதி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லாரும் நாவ திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில உண்டாக எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் தரித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. உன்னத தெய்வமே, எங்களுக்காக வெளிப்பட்ட இரட்சணியமே, அப்பா சமாதான பிரபுவே, ஆண்டவரே, என்னை எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் நீதியாயிருக்கிற தெய்வமே, எங்கள் நித்திய பிதாவே, கர்த்தத்துவத்தை தோளில் மேல் சுமந்திருக்கிற தெய்வமே, இந்த வேளை நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்போம். எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரத்தத்துக்குள்ளாக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் சுத்திகரிக்கப்படும். ஆவி ஆத்ம சரீரத்தில் தேவ பலன் வெளிப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்முடைய சிந்தையை சிதற விடாத வண்ணமாய் ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய ஆவியில இறங்கும்படியாய் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். ஆண்டவரா இயேசுவே, இது ஆவியில் உம்முடைய இரத்தம் இறங்கட்டும்பா, ஆத்மாவில் உம்முடைய இரத்தம் இறங்கட்டும்பா, சரீரத்தில் உம்முடைய இரத்தம் இறங்கட்டும்பா. உம்முடைய இரத்தம் ஆண்டவரே எங்களை சுத்திகரிக்கட்டும், எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும், எங்களை சுத்தவனாய் மாற்றுங்கப்பா, எங்களை சுத்தவனாய் மாற்றுங்கப்பா. உம்முடைய நீதியை தரித்து கொள்ளும்படியாக உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். இயேசுவே, உம்முடைய நீதியை தரித்து கொள்ளும்படியாக உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் வருகிறோம். எங்கள் அநியாயங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவே உம்முடைய இரத்தம் இப்பொழுதே சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிக்கட்டும். எங்களை வாழ வைக்கிற உம்முடைய இரத்தம் இப்பொழுதே எங்களை சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் எங்களை சுத்திகரிக்கட்டும். எங்கள் சிந்தை பகுதி சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, சிந்தையை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிந்தையை பரிசுத்தப்படுத்துவீராக, சிந்தையை பரிசுத்தப்படுத்துவீராக. நாவ திறந்து சொல்லுங்க, சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் சிந்தித்தோம். எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்தோ, எங்கள் சிந்தையை பரிசுத்தப்படுத்தோ ஆண்டவரே. உலக காரியங்களை நாங்கள் சிந்தித்தோ, கேடானவைகளை நாங்கள் சிந்தித்தோ. எங்கள் சிந்தையை சுத்திகரிப்பீராக, எங்கள் சிந்தையை சுத்திகரிப்பீராக. உம்முடைய சிரசில் தொடைந்த பரிசுத்த இரத்தம் எங்கள் சிந்தையை கழுவட்டும் இயேசுவே, எங்கள் சிந்தையை கழுவட்டும் இயேசுவே. சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்க இயேசப்பா. உம்முடைய இரத்தத்தினால களி பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் கண்களை களி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இந்த கண்கள் மூலமாய் பார்த்திருக்கிறோம். எங்களை மன்னியோ, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்தோ, எங்களை சுத்திகரியோ. எங்கள் கண்கள் சுத்தமாய் மாறட்டும், சுத்தமாய் மாறட்டும். கண்கள் நம்முடைய பரிசுத்த இரத்தம் இப்பொழுதே கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. கண்களை தெளிவுள்ளதாய் மாற்றுங்க ஆண்டவரே. இப்பொழுதே தெளிவுள்ளதாய் மாற்றுங்கப்பா. கண்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. கண்கள் ஆண்டவரே சரீரத்தின் விளக்காயிருக்கிறது என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த கண்களை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய விழாவிலிருந்து வடிந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக இந்த கண்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும் இயேசுவே. இந்த கண்கள்ல ஒரு பரிசுத்தம் உண்டாகட்டும்.
இந்த கண்களை ஆண்டவரை கழுவுவீராக, கண்களை கழுவுவீராக, பாவம் மற கண்களை கழுவுவீராக. இந்த கண்கள்ல இருந்து போராடுகிற பொல்லாத வல்லமைகள் எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே, இந்த கண்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கப்படட்டும். தூய்மையான கண்களாய், ஓ புறா கண்களாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்களையும் இந்த வேளையில என் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கழுவி சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே, சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் கண்கள் தெளிவுள்ளதாய் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மாமிச செதில் கண்களில் இருந்து மாறி போவதாக, மாறி போவதாக, இப்பொழுதே மாறி போவதாக. எங்கள் கண்கள் வெளிச்சமாய் மாறட்டும். ஆமென் ஆண்டவரே. ஒளியின் பிள்ளைகளாய், இயேசுவின் பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கண்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே அர்ப்பணிங்க, அர்ப்பணிக்க அர்ப்பணிக்க நம்முடைய கண்களை ஆண்டவர் சுத்திகரித்து, ஆமேன், ஒளி உள்ள கண்களாய், ஆமே, வெளிச்சம் கொடுக்கிற ஒரு விளக்காய் இந்த கண்களை ஆண்டவர் மாற்றுவா. இந்த சரீரத்துக்கு ஆமேன் விளக்காய் இந்த கண்களை மாற்றுவா. ஆமேன், இருளாய் இருக்கிற இந்த கண்கள் இன்னைக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே ஓ வெளிச்சம் உண்டாவதாக. அப்படியே முடிந்தவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போமா. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய கண்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நம்முடைய கண்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம், உம்முடைய வெளிச்சம் ஆண்டவரே எங்களுக்கு உண்டாகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய செவியை ஒப்பு கொடுப்போமா. ஆமென், செவி பகுதியை ஒப்பு கொடுப்போம். ஆமென், கர்த்தருடைய வார்த்தை கேட்கத்தக்கதாய் நம்முடைய செவியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய கல்வாரி இரத்தத்தினால செவியை களி பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த செவியை களி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, மகு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, ஆமென். பக்தி விருத்தி இல்லாத வார்த்தைகளை இந்த செவியின் மூலமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐயா. இந்த செவியை களி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். சாத்தானுடைய சத்தம், உலக மனுஷனுடைய சத்தம் எல்லாவற்றிற்கும் செவி கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் இந்த செவியை களி பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த செவியை சுத்திகரிப்பீராக. உங்களுடைய கல்வாரி இரத்தத்தினால் ஆண்டவரே செவியை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த செவியில் ஆண்டவரே இப்பொழுதே உம்முடைய சத்தம் கேட்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த செவியை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமே, உம்முடைய வசனங்களை கேட்கத்தக்கதாய், உம்முடைய வார்த்தைகளை கேட்கத்தக்கதாய் இந்த செவியை பக்குவப்படுத்துவீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டவரே இந்த செவி சாய்க்கும்படியாக, ஆண்டவரே இந்த செவியை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரையோ, சுத்திகரையோ. அப்படி ஆண்டுடைய சமூகத்தில் சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுப்போமா. ஆமென், ஆமென், ஆமென். அவருடைய சாயலாய் மாறும்படியாக ஆண்டவர் இந்த நாள்ல நம்மை வணைந்தெடுக்க விரும்புகிறார். ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய செவி பரிசுத்தமாய் மாறட்டும். ஆண்டவரே, மகு சோதரா, சோதரா, சோதரா. உம்முடைய இரத்தம் எங்களை மூடட்டும். எங்கள் செவி உம்முடைய ஆண்டவர் இரத்தத்தினால கழுவப்படட்டும். ஆமென், ஆமென். உம்முடைய இரத்தத்தினால கழுவப்படட்டும். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் செவியை கழுவி சுத்திகரிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போமா. ஆமே, நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அசுத்த உதடை பரிசுத்த உதடாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய உதடை கழுவட்டும், நம்முடைய நாவை கழுவட்டும். ஏசாயா சொல்லுகிறார், அசுத்த உதடுள்ள அசுத்த நாவுள்ள மனிதன். ஆமே, ஏசாயாவை
நாவை பலிபீடத்து அக்கினி தழல் தொட்ட போது ஆமேன் பரிசுத்தமாய் மாறினது போல, ஏசாயாவோட நாவு பரிசுத்தமாய் மாறினது போல நம்முடைய நாவை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தட்டும். ஆமே, நாவினால நம்ம ஆண்டவருக்கு விரோதமாய் செய்திருக்கிற பாவங்கள் எல்லாவற்றிற்காக மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் நாவை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நாவினால் ஆண்டவரே பரியாசமான வார்த்தைகளை பேசி இருக்கிறேன் ஆண்டவரே, இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த நாவினால பெருமையான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம்பா. ஆண்டவரே, இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, நாவை கழுவி சுத்திகரிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாவினால் ஆண்டவரே புறங்கூறுதலான வார்த்தைகளை பேசி இருக்கிறோம்பா. இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இச்சகமான வார்த்தைகளை இந்த நாவினால பேசி இருக்கிறோம்பா. இந்த நாவை உம்முடைய ரத்தம் கழுவட்டும், உம்முடைய ரத்தம் சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, பொய்யான வார்த்தைகள் இந்த நாவின் மூலமாய் பேசி இருக்கிறோமே, ஆண்டவரே இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவு, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவு சொல்லுமா. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால என்னை கழுவு, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவு, என்னை கழுவு, என்னை சுத்திகரியோ. நாவு சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே, நாவு சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. நாவினால் பேசியிருக்கிற கெட்ட வார்த்தைகள் எல்லாவற்றையும் மன்னியோ, மன்னியோ ஆண்டவரே, மன்னியோ. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்முடைய ரத்தம் என் நாவை கழுவட்டும், என் நாவை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் உம்முடைய பாதத்திலே மடங்கி வருகிறேன். என் நாவை கழுவி பரிசுத்தப்படுத்தி என் நாவில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை வைங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, என் நாவை கழுவி பரிசுத்தப்படுத்தி என் நாவில் உம்முடைய வார்த்தை வைங்க ஆண்டவரே. இயேசுவோட நாவை பரிசுத்தப்படுத்தி இயேசுவோட நாவில் உம்முடைய வார்த்தை வைத்தீரே ஆண்டவரே. அதே போல என் நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. இந்த வேளையில் ஆண்டவர் அந்த நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாவை உம்முடைய ரத்தம் சுத்திகரிப்பதாக, வெளியேற பெற்ற ரத்தம், உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் அந்த நாவில் உம்முடைய வார்த்தையை வைப்பீராக. ஆண்டவர் அந்த நாவில் இருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளாய் மாற ஆண்டவர் அந்த நாவை ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த நாவின் மூலமாய் உம்மை புகழ்ந்து பாடும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த நாவின் மூலமாய் ஆண்டவர் உம்முடைய வேத வசனங்களை படிக்கும்படியா இந்த நாவை ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த நாவை உம்மை ஆராதிக்கும்படியா இந்த நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பா. இந்த நாவை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாவு ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை பறைசாற்றும்படியா இந்த நாவை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்ம நேசரே, எனக்காய் இரத்தம் சிந்தினவரே, இந்த நாவை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நாவை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆமே, நாவின் கட்டுகள் எல்லாம் அவளட்டும் ஆண்டவரே, நாவின் கட்டுகள் எல்லாம் அவளுவதாக. ஆமென். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற நாவின் கட்டுகள் எல்லாம் அவள்வதாக. இயேசுவே ரத்தம் ஆமே நாவின் கட்டுகளை அவள்க்கும்படியாக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தை சுத்திகரிப்பீராக. உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. நாம திறந்த ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, என் இருதயத்தை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்பான்னு சொல்லி ஸ்தோத்திரம் செலுத்துவோமா?
ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில இருதயத்தை சுத்திகரிப்பீராக. எங்கள் இருதயம் சுத்தமாய் மாறட்டும். ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆமென். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் ஆண்டவரே. தாவீதுக்கு சுத்த இருதயத்தை கொடுத்தீரே. தாவீது ஜெபித்த போது தாவீதுக்கு சுத்த இருதயத்தை கொடுத்தீரே, சிருஷ்டித்தீரே. இன்னைக்கு எங்களுக்கு ஆண்டவரை இருதயத்தில் சுத்தத்தை தாரோ. சுத்த இருதயத்தை எங்களிலே சிருஷ்டிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ராஜா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னீரே. நாங்கள் உம்மை தரிசிக்கணும்பா, நாங்கள் உம்மை தரிசிக்கணும்பா. உம்முடைய கல்வாரி இரத்தம் எங்கள் இருதயத்தை கழுவட்டோ, எங்கள் இருதயத்தை கழுவட்டோ, எங்கள் இருதயத்தை சுத்தமாய் மாறட்டோ. எங்கள் இருதயத்துக்குள்ள புறப்படுகிற காரியங்கள் எல்லாம் அருவருப்பானது ஆண்டவரே. எங்கள் இருதயத்திலிருந்து புறப்படுகிறது எல்லாம் ஆண்டவரே தீமையானது. இன்னைக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்கள் இருதயத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. எங்கள் இருதயத்தை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் இருதயம் சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய விலாவிலிருந்து வடிந்த பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அப்படியே ஒப்பு கொடுத்து ஆமீன், ஒரு புதிய இருதயமாய், ஆமீன், புதிய இருதயமாய், ஆமீன், புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்ட இருதயமாய் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து ஆமீன் ஆண்டவர் நம்மை மாற்றி அனுப்பத்தக்கதாய் ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சிருஷ்டிங்கப்பா, புதிய இருதயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆமென். கேடுபாடு உள்ள இருதயம் வேண்டாம்பா, மாறுபாடு உள்ள இருதயம் வேண்டாம்பா, அருவருப்பான இருதயம் வேண்டாம்பா. இந்த இருதயத்திலே நான் செய்திருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாம் இன்னைக்கு உம்முடைய கல்வாரி இரத்தம் ஒரு விசை கூட கழுவட்டும் ஐயா, ஒரு விசை கூட கழுவட்டும் ஐயா. எங்களுக்கு இருதயத்தில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே, இருதயத்தில் சுத்தத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை தரிசிக்கத்தக்கதாக, நாங்கள் உம்மை பார்க்கத்தக்கதாக எங்கள் இருதயத்தை ஆண்டவர் இந்த நாளில் நீர் சுத்திகரிப்பீராக. எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் இருதயத்தை சுத்தமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை போல எங்களுடைய இருதயம் மாறும்படியா இன்னைக்கு உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய விழாவில் வடிந்த கடைசி சொட்டு இரத்தத்துக்குள்ளாய், ஆமென், அந்த நீருக்குள்ளாய் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்கள் இருதயத்தை சுத்திகரியோ. எங்கள் இருதயம் சுத்தமாய் மாறட்டும், சுத்தமாய் மாறட்டும், சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயம் சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எங்கள் இருதயத்துக்குள்ள நீர் வாசம் செய்யும்படியா எங்கள் இருதயத்தை ஆண்டவரே, ஆமென், இந்த வேளையில் உம்முடைய இரத்தத்தினால கழுவி எங்கள் ஆண்டவர் இரட்சகருமா இருக்கிற இயேசு எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணுவீராக, வாசம் பண்ணுவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் நீர் வாசம் பண்ணுவீராக. எங்கள் இருதயம் சுத்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு களங்கம் இல்லாத இருதயமாய், ஒரு சதையான இருதயமாய், உமக்கு பிரியமான இருதயமாய் எங்கள் இருதயம் மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, ஆமென், கரங்கள்ல சுத்தத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எங்கள் கரங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. உங்களுடைய கரமாய் மாறட்டும்பா. இந்த கரத்தை கழுவுங்க ஆண்டவரே, இந்த கரத்தை கழுவுங்க ஆண்டவரே. இந்த கரத்தினால செய்திருக்கிற பாவங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து இந்த கரங்களை கழுவுங்க, இந்த கரங்களை சுத்திகரிங்க. இந்த கரத்துக்காக உம்முடைய கரத்தை ஆணிகளினால் அடிக்க கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த கரத்தினால நாங்கள் செய்திருக்கிற பாவத்திற்காக உம்முடைய கரத்தினால் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே, ஆணினால் உம்முடைய கரத்தை அடிக்க கொடுத்தீரே. உம்முடைய கரத்திலிருந்து வடிகிற பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக ஆண்டவரே எங்கள் கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படட்டும், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். நாங்கள் கரத்தினால் செய்திருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். ஆண்டவருடைய
கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கரத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. ஒரு விசை நம்முடைய கால்கள் அப்படியே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்திற்கெல்லாம் போயிருப்போம். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய பாதத்தில் நம்முடைய கால்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த கால்களுக்காக நீ கல்வாரி சிலுவையிலே உம்முடைய கால்களிலே ஆணிகளினால் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, ஆண்டவர், இந்த கால்களினால் நாங்கள் செய்திருக்கிற பாவங்கள், அன்று உமக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு நாங்கள் கடந்து சென்றிருக்கிற பாவங்கள், ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வேண்டிய நாட்களிலே அன்று உம்மை விட்டு தூரமாய் நாங்கள் கடந்து சென்ற நாட்கள் எல்லாவற்றிற்காக இந்த கால்களை ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. இந்த கால்களினால செய்திருக்கிற பாவங்களை மன்னியோ ஆண்டவர், நாங்கள் செய்திருக்கிற அக்கிரமங்களை மன்னியோ, எங்கள் மீறுதல்களை மன்னியோ ஆண்டவரை. எங்களுடைய கால்களை கண்மலையில் மேல் நிறுத்துவேன் என்று சொன்னீங்கல்லப்பா. இன்னைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவே, நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம். எங்கள் கால்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் கால்களை கழுவுவீராக, எங்கள் கால்களை சுத்திகரிப்பீராக, எங்கள் கால்களை கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய சரீரத்தை முழுவதுமாய் உச்ச தலையில் உள்ளங்கால் வரை ஒரு நரம்புகள், எலும்புகள், இரத்த நாணங்கள், ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாக அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி அறிக்கை செய்வோமா? ஆமென் ஆண்டவரே, என்னுடைய எலும்புகள் உம்முடைய இரத்தத்திலே கழுவப்படட்டும் ஆண்டவரே. என்னுடைய பாவங்கள் எலும்பு மஞ்சையோடு ஒட்டி இருக்கிறது ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. என்னுடைய வாலிப பருவத்தின் பாவம் என் எலும்புகளிலே சவிக்கமில்லை. என்னுடைய வாலிப பருவத்தின் பாவத்தை நினையாதிரோ. என் எலும்புகளில் சுகம் உண்டாகட்டும். எலும்புகள் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. எலும்புகளை புஷ்டியும் கொழுமையும் உள்ளதாய் மாற்றுவேன்னு சொன்னீங்கல்லப்பா. இன்னைக்கு எங்களுடைய எலும்புகளை பரிசுத்தப்படுத்துவீராக, எங்கள் நரம்புகளை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, எங்கள் எலும்புகள் பரிசுத்தமாகட்டும், எங்கள் நரம்புகள் பரிசுத்தமாகட்டும், ஆண்டவரே, இரத்த நாணங்கள் பரிசுத்தமாகட்டும், எங்கள் ஊன் பரிசுத்தமாகட்டும், எங்கள் கண்ணுக்குகள் பரிசுத்தமாகட்டும். ஆவி, ஆத்ம, சரீரம், நரம்பு, எலும்பு முழுவதுமாய், இரத்த நாணங்கள் முழுவதுமாய் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய இரத்தம் எங்களுக்காய் சிந்தப்பட்டிருக்கிறதற்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் சரீரத்தை கழுவி இருக்கிறதற்கு நன்றி. ஹalleluya, 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 ஹalleluya. அப்படியே ஆத்மநேசரிடத்திலே ஒரு விசை நம்முடைய ஆத்மாவை உயர்த்தி, ஆத்மாவை உயர்த்தி, ஆத்மநேசரே, என் ஆத்மாவை உம்மிடத்தில் உயர்த்துகிறோம்பா. நான் ஆத்மாவில் செய்திருக்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினாலே ஆத்மாவை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. ஆத்மாவின் பாவ நிவர்த்திக்காக உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய இரத்தம் என்னுடைய ஆத்மாவை கழுவட்டும் ஆண்டவரே, பாவமர கழுவட்டும் ஆண்டவரே. இப்பொழுது சுத்திகரிப்பீராக, என் ஆத்மாவை கழுவி பரிசுத்தப்படுத்தோ. நீதி உண்டாகும்படியாக என்னை முழுவதுமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வேளையில் ஆண்டவரே, ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆத்மாவை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆத்மாவை பாதாள வல்லமைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பீராக. ஆத்மாவை சத்துனுடைய இஷ்டத்துக்கு விட்டுக்கூடாதவனமா என் ஆண்டவருடைய காருண்யம், என் ஆண்டவருடைய இரக்கம் ஆத்மாவை முழுவதுமாய் மூடும்படியாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. அப்படியே ஒரு விசை கூட நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரத்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்து ஆவியிலே போராடுகிற அசுத்த வல்லமைகள் எல்லாம் விலகணும் ஆண்டவரே. எங்கள் ஆவியில பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம்தான் ஆளுகை செய்யணும். ஆவியில உம்முடைய இரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. ஆவியில உம்முடைய பரிசுத்த இரத்தம் கழுவட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவியை உம்மிடத்தில்
சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்வுள்ள ஆவியாய் ஆண்டவரே இந்த வேளையில் எங்கள் ஆவியை சுத்திகரிப்பீராக, எங்கள் ஆவியை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை முழுவதுமாய் கழுவி சுத்திகரித்திருக்கிறபடினால் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இரத்தத்துக்குள்ளாக நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்தோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மூடப்பட்டிருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டு. பரிசுத்த ஆவியானவரிடத்துல இந்த வேளையில் நம்முடைய கரங்களை உயர்த்தி எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றையும் உடைத்தறிகிற பரிசுத்த ஆவியானவர், உடைத்தறிகிற பரிசுத்த ஆவியானவர். ஆமே. எப்பொழுது அழிவான் என்று சொல்லி சத்துரு அவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கிற வேளையிலே அவர் சத்துருவுக்கு முடிவு உண்டாக்கும்படியாய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள், ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள். ஆமென். கரங்களை தட்டி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொள், ஜெயத்தை பெற்றுக்கொள். அன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவரே பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அவர் வெள்ளம் போல சத்துரு அவன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பி வருகிறார். ஓ ஆவியானவர் கொடியேற்றுகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அன்று பரிசுத்த ஆவியானவரே. ஓ ராஷா காலாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். நீ தேடி காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ள கர்த்தர், அவர் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கிறவர். உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி ஆமே, ராமே. ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ஆமென், ஆமென். தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம் நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடியினாலே, நீ ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறபடியினாலே உனக்கு விரோதமாய் சத்துரு யுத்தம் பண்ணுகிறார். இது கர்த்தருடைய யுத்தம், இது கர்த்தருடைய யுத்தம், இது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமான யுத்தம். ஆமென். உனக்காக கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பலத்த சத்துவத்தோடு கூட இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஆவியருடைய விரால், ஆவியருடைய விரால் மேல பலமாய் அமருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபலப ரிபரபோ ஷபலப லபலபரா. ஓ ராஷாகா லாரா. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ மகிமை. இந்த இரவு நேரத்தில் ஆமென், இரவு நேரத்தில் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் அழிக்கிற தேவ மகிமை. ஆமென். இரவில் தூங்கும் போது கெட்ட கெட்ட சொப்பனங்கள், கெட்ட கெட்ட சொப்பனங்கள் ஆமென் அழிகிறது, அழிகிறது இயேசுவின் நாமத்தினாலே அழிகிறது. இரவு நேரத்தில் போராடுகிற வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, 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 அழிக்கப்படுகிறது. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா வல்லமைகளும் அழிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஓ பகல்ல பறக்கிற அம்பு, பகல்ல பறக்கிற அம்பு. ஆமென். மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரா. ஆமென். மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரா உன்னை விட்டு விலகுகிறது, உன் குடும்பத்தை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென், ஆமென். இரவில் உண்டாக்குற பயங்கரம், ஆமென். பகலில் பறக்கிற அம்பு, மத்தியானத்தில் பாழாக்கிற சங்காரா. ஓ நீ பயப்படாத.
பயப்படாத, நீ பயப்படாத. கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் உனக்கு யுத்தம் பண்ணுகிறார். ஆமே. ஓ ராகா லாரா, ஓ ரிமா லமா ரபோ ஷபலமா லபலமரா. நீ தேடி காணாதிருப்பாய், நீ தேடி காணாதிருப்பாய். அந்த சத்துருவை தேடி காணாதிருப்பாய், அந்த வியாதியை தேடி காணாதிருப்பாய். இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய பலத்துக்காய், ஆண்டவருடைய பலத்துக்காய் போராடி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உன்னதமானவருடைய பலம், உன்னதமானவருடைய பலம் யாரால இறங்கி வரட்டும் என்று சொல்லுங்க. ஆமென். நீங்க சொல்ல சொல்ல உன்னதமானவருடைய பலம் இறங்கி வரும், இறங்கி வரும், இறங்கி வரும். ஆமென். ஹalleluya. உன்னத பலத்தினாலே நிழலிடுகிற கர்த்தர், நிழலிடுகிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனாலே ஓ நீ பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய், பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய். கர்த்தரின் பலம் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவா. கரங்களை தட்டி பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரீஷாகாலாரா. ஆண்டவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி, வல்லமையானவரே உமக்கு நன்றி, அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். கர்த்தர் உன் மேல பிரியமா இருக்கிறார், கர்த்தர் உன் மேல அன்பா இருக்கிறார், கர்த்தர் உன் மேல கரிசனையா இருக்கிறார், கர்த்தர் உன் மேல இரக்கமா இருக்கிறார். கரங்களை தட்டி துதி, கரங்களை தட்டி துதி. ஆமென், ஆமென். கர்த்தரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார், அவருடைய ஜீவனையே தந்து உன்னை நேசிக்கிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆமென். ஆண்டவரே உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய நேசம் பெரியது, உம்முடைய பாசம் பெரியது. ஹalleluya, ஹalleluya. உடைய காருண்யம் என்னை விடுவிக்க சொல்லுங்க, உடைய காருண்யம் என்னை விடுவிக்கும். தேவ தயவு என்னை உயர்த்தும், தேவ தயவு என்னை விடுவிக்கும். என் பிள்ளைகளை விடுவிக்கும், என் குடும்பத்தை விடுவிக்கும், என் சூழ்நிலையில் மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க, சொல்லுங்க. நாம திறந்து ஹalleluya. ஓ ரிமா லமா ரா ஷாகா லாரா, ஓ ரிமா லமா ரமா ரா, ஓ ரா ஷாகா லாரா. ஆவியானவரே உமக்கு நன்றி, உன்னத வல்லமைக்கு நன்றி, உன்னத வல்லமைக்கு நன்றி. இப்பொழுது உன்னத வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உன்னத வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உன்னத வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆண்டவரே உன்னத அபிஷேகம், உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமா லமா ரா ஷாகா லாரா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. நம்முடைய வீட்டில் பிள்ளைகளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களை எதிர்த்து நின்று பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போவார். ஹalleluya. நாவத்திறந்து எல்லாரும் என் பிள்ளைகளை விட்டு ஓடிப்போ பிசாசு சொல்லி நாவத்திறந்து கொஞ்ச நேரம் அறிக்கை செய்ய பார்ப்போம். என்னை விட்டு மாறிப்போம், என் சரீரத்தை விட்டு மாறிப்போம், என் பிள்ளைகளை விட்டு மாறிப்போம், என் குடும்பத்தை விட்டு மாறிப்போம். நாவத்திறந்து சொல்லுங்க, நாவத்திறந்து. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 சோதரா. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவிகள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். குடிவரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். குடிவரின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. எல்லாரும் 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 கரங்களை தட்டி ஸ்தோத்திரப்படி ஜெபம் பண்ணுங்க பாப்போம். குடிவரின் ஆவிகள் மாறுவதாக, மாறுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற குடிவரின் ஆவிகள் மாறுவதாக. மந்திரவாதத்தின் ஆவிகள் மாறுவதாக, செய்வனை ஆவிகள் மாறுவதாக, வெள்ளி சூரியத்தின் ஆவிகள் மாறுவதாக, மாறுவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமாய் குருட்டாட்டத்தின் ஆவிகள், கர்த்தரை குறித்த பயம் இல்லாத வண்ணமாய் வாழ செய்கிற ஆவிகள் மாறுவதாக, இப்பிரபஞ்சத்தின் ஆவிகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும், உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஆண்டவரே ஹalleluya, 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 ஹalleluya. ஓ ரிமா லமா ரா ஷாகா லாரா. ஹalleluya, ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. ஓ ரிமா லமா, ரிமா லமா ரா, ஓ ரா ஷாகா லாரா. ஹalleluya, ஹalleluya. ஓ ரி ஷாகா லாரா. ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் பலமா இறங்குவதாக,
பலமா இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்கள் விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே.